சகரியாவின் புஸ்தகம் 12:3-4. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். இதுதான் இப்பொழுது நடக்கிறது. நன்றாய் கவனிங்கள். இப்போ இதான் நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் கூடிக்கொண்டாச்சு. எருசலேம் பாரமான கல்லாக மாறிடுச்சு. அடுத்த சில மாதங்களில் மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் இதன் அடிப்படையில் நிறைவேறும். அதை முடியும் போது நான் சொல்லிவிட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த காலகட்டத்துக்கு பிறகு இங்கே மிக முக்கியமாக ஒரு தேவாலயம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்கள், ஒரு மிக முக்கியமான தேவாலயம் வரும். அதாவது இஸ்ரவேலுடைய 3வது தேவாலயம். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலும் 24ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது வசனத்திலும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பரிசுத்த ஸ்தலம் தான் வரப்போகிறதான இஸ்ரவேலுடைய தேவாலயம். இதுதான் ஏற்கனவே சாலமோன் கட்டின தேவாலயத்தினுடைய மாடல். அதற்கு பிறகு அது நேபுகாத் நேச்சாரால் இடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு செருபாபேல் தேவாலயத்தை கட்டினார். அந்த தேவாலயமும் அதற்கு பிறகு தீத்துராயினால் கிபி 70 இடிக்கப்பட்டது. இப்போ தேவாலயம் இல்லை. அந்த இடத்துல வேறொரு வழிபாட்டு தலம் இருக்கிறது. கிட்டத்தட்ட கிபி 100ஆம், அதாவது கிபி 10ஆம் நூற்றாண்டு, கிபி 100 அது கட்டப்பட்டது. கட்டப்பட்டு இன்றளவும் அந்த கிபி 1000 அது கட்டப்பட்டது. இன்றளவும் அந்த வழிபாட்டு தலம் அங்கே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது 3வது தேவாலயம் அங்கே வரும். தேவாலயம் வருமா, என்ன நடக்கும் என்பதை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ தேவாலயத்துக்கான எல்லாம் தயாராகி விட்டது. அதான் ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்தில் தேவாலயத்துக்கான எல்லா காரியங்களும் நடக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது அதனுடைய பிளான், எப்படி தேவாலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க தேவாலயத்துக்கான எல்லா பிளானும் போட்டு ரெடியாக வச்சுருக்கிறாங்க. 1987 இது நடக்குது. த டெம்பிள் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க தான் அதுக்கான பொறுப்பு எடுத்திருக்கிறாங்க. தேவாலயத்துக்கான கல் முதல் கொண்டு அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. இது அதற்கான பிளான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கான பொருட்கள் இதெல்லாம் தேவாலயம் கட்டுவதற்கு தேவாலயத்துக்குள்ளே வைக்க போகிற அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோலி, மோஸ்ட் ஹோலி என்று சொல்வார்கள். அதற்கான பாத்திரங்கள் எல்லாம் தயாராக இருக்குது. அது மட்டுமல்ல, அதற்கானதான அந்த கல்வெட்டுகள், அந்த வைக்கக்கூடியதான பலிபீடத்துக்கான கல் வாங்கியாச்சு. ஒரே பாறையில் செய்யப்பட்ட கல் ரெடியாக இருக்குது. இது 7 கிளையுள்ள பொன் குத்து விளக்கு, மெனோராக் என்று சொல்வார்கள், அதுவும் ரெடியாக இருக்கிறது. இது ஆசாரியத்துவத்துக்கு படிக்கிறது, எப்படி எப்படிலாம் ஆசாரியத்துவம் பண்ணணும். அங்கே 3 வகை இருக்கும். லேவியர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன், 3 பார்ட்டாக இருக்கும். இப்போ அதற்கான படிப்புகள்லாம் படிக்கப்பட்டு இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கிறது. தேவாலயத்துக்கான மிக முக்கியமான எல்லா காரியங்களும் தயாராக இருக்கிறது. அதிலையும் குறிப்பாக என்னாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் நியாயப்பிரமாணம் கற்பித்த கற்பனையாவது அப்படின்னு ஆரம்பித்து அங்கே ஒரு பலியை குறித்து வேதம் சொல்லுகிறது. சிவப்பு கிடாரி என்று சொல்லப்படுகிறது. அது எதை குறித்து என்று சொன்னால், இது 19:3, இது சிவப்பு கிடாரி. இதில் சொல்லப்பட்டதான மிக முக்கியமானது. இந்த சிவப்பு கிடாருடைய விசேஷம் என்னவென்றால், இது 2000 வருஷமாக பூமியிலே இல்லாத ஒரு இனம். அதான் ரொம்ப முக்கியம். அழிந்து போன உயிரினங்களில் இதுவும் ஒன்று. இப்போ சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டது. அதில் பேப்பரில் என்ன வந்துச்சு நியூஸ்னா, கோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிருக இனம் அதில் அழிஞ்சு போச்சு மொத்தமாகவே. இப்போ அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கிற டைனாசர் அப்படின்னு சொல்கிறோம், அது அந்த ஒரு காலத்தில் இருந்துச்சு, அப்புறம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல இனங்கள் மிருகங்களில் அழிஞ்சிருச்சு. அப்படித்தான் இந்த சிவப்பு கிடாரியும் அழிந்து போன ஒரு இனம். எப்போனா 1ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. ஆனால் வேதம் சொல்லுகிறது பலி செலுத்தப்படும். தானியேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலி என்று சொன்னால் சிவப்பு கிடாரி, இந்த பலி செலுத்தப்படணும் அப்படின்னா அந்த சிவப்பு கிடாரி இருக்கணும். 2000 வருஷமாக இல்லாத ஒரு இனம் இப்போ இருக்குது. அதை கொண்டு வந்தாச்சு. 2012 இதற்கான வேலைகள் எல்லாம் நடைபெற்றது. சிவப்பு கிடாரியை ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டிலிருந்து டிஎன்ஏலேருந்து யூதர்கள் உருவாக்கினார்கள். இப்போ 2018 இது கொண்டு வரப்பட்டாக்கி விட்டது. அதோட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இதை வேற ஒரு இடத்துல வச்சு தான் இதை சிவப்பு கிடாரியை ரெடி பண்ணாங்க. அது நீங்கள் நான் சாதாரணமாக பார்க்குற மாதிரி சிவப்பு கிடாரினா சிவப்பு கிடாரி இல்லை. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீமே இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா,
உட்காந்து ஒவ்வொரு முடியாக செக் பண்ணுவாங்க. அவங்க ஒரு முடி கூட ஒயிட் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த என்னாகும் 19:2-3 வசனம் சொல்லுது, முழுவதும் பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய தலை முதல் கால் வரைக்கும் அது சிவப்பாக இருக்கணுமா. அப்படி ஒரு சிவப்பு கிடாரி தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கான ஆராய்ச்சி செய்வாங்க. அதுக்கு சில ஆராய்ச்சியாளர்கள் அவங்க இருக்காங்க, ரவிமார்கள், உட்காந்து அவங்க ஒவ்வொரு லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க, ஒவ்வொரு முடியாக செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணி இப்போ சிவப்பு கிடாரி பலி பொருள் தயாராக இருக்கிறது. வேதம் சொன்ன, யோசித்து பாருங்க, 2000 வருஷமா இல்லாத ஒரு தேசம், இல்லாத ஒரு இனம், இல்லாத ஒரு தலைநகரம், இல்லாத ஒரு பலி, இத்தனையும் இந்த 75 வருஷத்தில் வந்திருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். இந்த 2000 வருஷமா இல்லாதது கிபி 70 காணாமல் போனவங்க 1917க்கு பிறகு இவ்வளவும் நடந்திருக்குன்னா இது கடைசி காலம் இல்லாமல் வேற என்ன? இது வரைக்கும் ஏன் இதெல்லாம் நடக்கலை? இன்னும் கடைசி காலம் இல்லை, கடைசி காலம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கவனிச்சு கொள்ளுங்க, இது எல்லாத்த விட மிக முக்கியமாக ஒரு காரியம் நடைபெற்றது. அது 2025 இந்த ஏப்ரல் மே மாதத்தில் மிக துல்லியமாக நடந்தது. 2010 நார்த் ஆப்பிரிக்காவில் ஒரு மிக முக்கியமான நார்த் ஆப்பிரிக்காவில் ஒரு மிக முக்கியமான காரியம். இதுக்கு முன்னாடி நார்த் ஆப்பிரிக்காவில் இது கண்டுபிடிக்கப்பட்டது. யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சரியத்திலும் மிக முக்கியமானது, லேவி கோத்திரத்தில் ஆரோனின் வம்சத்தில் ஆசாரிய பட்டத்துக்கு தேவையான ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க. நார்த் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு கூட்டத்தார் போயிருந்த போது அங்கே ஜபா ஆலயத்தில் ஒருத்தர் உட்காந்து தோரா வாசிச்சிருக்கிறார். அதாவது அவங்க வேதத்தை வாசிச்சிருக்கிறார். வாசிக்கும் பொழுது அவர் பார்ப்பதற்கு ஆப்பிரிக்கன் மாதிரியே இல்லை, அவர் வேற மாதிரி இருக்கிறார். அவருடைய ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, நம்முடைய முடி எப்படி மற்றவங்களோட வேற மாதிரி இருக்கும், கண் கருவிழி நமக்கு வேற மாதிரி இருக்கும், ஐரோப்பியர்களுக்கு வேற மாதிரி இருக்கும், அதே மாதிரி நம்முடையதான அமைப்பு, மூக்கு மொழி இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஆப்பிரிக்காக்காரங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், சைனீஸுக்கு வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அப்படி அந்த ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது அந்த தோராவை வாசித்த அந்த மனுஷனுடையதான அமைப்பு ஆப்பிரிக்காவோட அமைப்பு அல்ல. அதை பார்த்தபோது இவர் யார், ஏன் இங்கே இருக்கிறார்னு சொல்லி அவரை கூப்பிட்டு விசாரித்து, அதற்கு பிறகு அவருடையதான பெற்றோர், தாத்தா, யூதர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சுபாவம் உண்டு. அவர் எழுதும்போது கோத்திர பெயரையும் கோத்திர தலைவன் பெயரையும் சேர்த்து எழுதுவாங்க. நீங்கள் பைபிளில் கூட வாசிக்க முடியும், லேவியனாகிய ஆரோனின் குமாரனாகிய அப்படின்னு வரும். எப்போ எழுதும் போதும், பவுல் புதிய ஏற்பாட்டில் எழுதும் போது கூட நான் பென்யமின் கோத்திரத்தான் அப்படின்னு எழுதுவார். எழுதும் போது தங்கள் கோத்திர பேர், கோத்திர தலைவன் பேர் சேர்த்து எழுதுவாங்க. அது யூதருடைய மரபு. அதன் அடிப்படையில் அதையெல்லாம் வச்சு செக் பண்ணி அவரை கண்டுபிடிச்சாங்க. இப்போ 2025 மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பிரதான ஆசாரியர் ஆரோனின் வம்சத்திலிருந்து வரக்கூடியவரை இப்போ அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இவர் தான் இப்போ காட்டுவாங்க பாருங்க, அவரை ரெடி பண்ணியாச்சு. பிரதான ஆசாரிய பட்டத்துக்குவான எல்லா காரியங்களும் ரெடியாக இருக்குது. இந்த தீர்க்க தரிசனம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 44ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 12-13 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, என்னுடைய வாசலை காவல் காக்கிறதுக்கு சாதோக்கின் புத்திரர், லேவியின் கோத்திரத்தில் கொண்டு வந்த சாதோக்கின் புத்திரரை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் சொன்னபடியே துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. கவனிங்கள், 13வது வசனம், அவர்கள் எனக்கு ஆசாரியராய் ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வரக்கூடாது, அவர்களுக்கு பதிலாக யாரை கொண்டு வருவேன்னா சாதோக்கின் புத்திரரை நான் கொண்டு வருவேன். லேவி கோத்திரத்தில் 14வது வசனம், ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் அதில் செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றுக்கும் நான் அவர்களை அதில் காவல் காக்கிறவராக இருக்க கட்டளை இடுவேன் அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த கோத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டாக்கி விட்டது. அதனுடைய பிரீஸ்ட், சீஃப் பிரீஸ்ட் என்று சொல்வார்கள், ஹை பிரீஸ்ட் என்று சொல்வார்கள், அவர் இப்பொழுது கொண்டு வரப்பட்டு அவருக்கு ஆசாரியத்துவம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு இப்பொழுது பலி பொருள் தயாராக இருக்கிறது. பலி செலுத்த இவர் தான் அந்த ஆசாரியர். இவர் தான் இப்போ எல்லாம் பண்ணி வச்சு ரெடியாக இருக்கிறாரு. படித்து முடிச்சாச்சு, இவருக்கான ட்ரெஸ் ரெடி பண்ணியாச்சு, அத்தனையும் ரெடியாக இருக்கு. இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆசாரிய முறைமை அல்லது 3வது தேவாலயம் கட்டி அதில் பலி தொடங்குவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னபடி இப்போ இந்த 75 வருஷத்துக்குள்ளாக தலைநகரம் வந்திருக்கு. தலைநகரத்தில் ஆலயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கப்பட்டாச்சு. பலி பொருள் தலைநகரத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. எருசலேமுக்கு கொண்டு வந்தாச்சு. ஆலயம் இருக்கிற பகுதிக்கு அதை கொண்டு வந்தாச்சு, சிவப்பு கிடாரிய. இப்போ ஆசாரியரும் ரெடி ஆகியாச்சு. பலி செலுத்துவதற்கு தேவையான பிரதான ஆசாரியரும் ரெடி. இத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாக நிறைவேறிடுச்சு. இந்த வீடியோவில் கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
இப்போ எங்ககிட்ட எல்லாமே இருக்கு, எங்ககிட்ட அத்தனையும் இருக்கு. இப்போ எங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், எங்களுக்கு ஆலயம் கட்டுவதற்கு இடம் வேண்டும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஆலயத்துக்கு தேவையான இடம் வேண்டும், அது மட்டும் கிடைச்சிட்டா இப்போ மற்றபடி எல்லாம் இருக்கு. தேவாலயம் கட்டுவதற்கு இப்போது ஆட்களை நியமிச்சிருக்கிறாங்க. ஒரு காரியம் சொல்கிறாங்க, இந்த ஆலயத்தை எங்களால் தேவைப்பட்டால் 24 மணி நேரத்தில் கட்டி முடிக்க முடியும், அதற்கான எல்லா டெக்னாலஜியும் பொருளும் ஆட்களும் எல்லாம் இருக்கிறாங்க, 24 ஹவர்ஸில் எங்களால் ஆலயம் கட்ட முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தா ஆலயம் 3வது தேவாலயத்துக்கான எல்லா காரியங்களும் தயாராக இருக்கிறது. அப்படியானால் இந்த இடம் மட்டும்தான் அவர்களுக்கு தேவை. இந்த இடத்தை குறித்ததான தீர்க்க தரிசனத்தையும் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இந்த ஆலயம் இருக்கிற இடம் எது, எந்த இடத்துல இந்த ஆலயம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் இந்த ஆலயம் இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 2 ஆலயமும் இங்கே தான் இருந்துச்சு. இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டெம்பிள் மவுண்ட். இங்கே தான், அதாவது தேவாலயம் இருக்கிற மலை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் ஆலயம் இருந்தது. அதுக்கான என்னங்க ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, சாலமோன் எருசலேமிலே தாவீது முன்குறித்து வைத்த இடத்திலே எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் மோரியாவிலே என்று இருக்கும். அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். 3:1. தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரன். 1 நாளாகமம் 3:1. 2 நாளாகமம் பாருங்க. பின்பு சாலமோன் 2 நாளாகமம் 3:1 மன்னிக்கணும், வாசிங்க. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். இதுதான் அந்த இடம், இதான் மோரியா என்னும் மலை, எருசலேமில் தாவீது முன்குறித்த இடம். மோரியா மலை என்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆபிரகாமுக்கு 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் குறித்த இடம், ஈசாக்கை பலி கொடுக்கும்படி கொண்டு போகும்படி சொன்னார் இல்லையா? 22ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமத்தில். அந்த இடத்தில்தான் தாவீதுக்கு அவர் ஆலயத்தை கட்டுவதற்கு குறித்தார். அதே இடத்தில்தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினார். அந்த இடத்தில்தான் 3வது தேவாலயம் வர வேண்டும். ஆனால் இப்பொழுது அங்கே வேறொரு வழிபாட்டு தலம் இருக்கிறது. ஆகவே அங்கே தேவாலயம் வர இப்பொழுதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாக இப்போ தான் நடந்திருக்குது. எப்படி? அவங்க வந்துட்டாங்க, தலைநகரம் வந்துருச்சு, ஆசாரியன் வந்துட்டார், 2010 கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டுமல்ல, பலி பொருள் ரெடி ஆயிருச்சு, தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. இப்போ அவங்களுக்கு தேவை இந்த இடம் மட்டும்தான். இந்த வீடியோவில் அவங்களும் சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த இடம் மட்டும்தான் தேவை. இதனுடைய தீர்க்க தரிசனம் என்ன? வசனம் சொல்லுகிறது, இந்த இடத்திற்கு ஒரு சண்டை ஆரம்பிக்கும். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 38 வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். கடைசி வருஷங்களில் இந்த யுத்தம் நடக்கும். அடுத்து, நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லோரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாக இந்த யுத்தம் ஆரம்பிக்கும். நன்றாய் கவனிங்கள். இதுவரைக்கும் நடந்த யுத்தம் எல்லாம் தேசத்துக்கான யுத்தம், தலைநகரத்துக்கான யுத்தம். முதலாக வசனம் சொல்லுது, கடைசி வருஷங்களிலே மலைக்கான ஒரு யுத்தம் வரும். அதே எசேக்கியேல் 39:2 வாசிங்கள். அதுக்கு அடுத்து எசேக்கியேல் 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே இஸ்ரவேல் மலைக்கு விரோதமாக யுத்தம் ஆரம்பிக்கும். எசேக்கியேல் 38:8 இருக்கு, எசேக்கியேல் 39:2 இருக்கு. ஒரு தடவைக்கு 2 தடவை கர்த்தர் சொல்றார். இப்போ இந்த யுத்தம் 2023, இந்த யுத்தம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. இந்த யுத்தத்துக்கு பேரு ஆபரேஷன் அலெக்சா ஃப்ளட் என்று பெயர். இந்த மலையை எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மலை இருக்கிற இந்த இடம் மட்டுமல்ல, முழு எருசலேமும் எங்களுக்கு சொந்தம் என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த சண்டை தான் 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சிருச்சு.
எசேக்கியேல் 38:8 39 அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கடைசி வருஷத்தில் நடக்கிற யுத்தத்தினுடைய ஆரம்ப கட்டத்துக்கு நாம் வந்துட்டோம். சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, குறிப்பாக மலைக்கான சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுவரைக்கும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நிறைவேறியது, ஒன்றன் பின் ஒன்றாக கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் நடந்தது. இப்போ என்ன நடக்கும்? இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த சம்பவங்களை பார்த்திருக்கிறீர்கள். இது எல்லாம் தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல் என்று சிலருக்கு தெரிந்திருக்காது, அநேகருக்கு தெரிந்தும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ கர்த்தர் சொன்னபடி இத்தனை காரியங்களும் நடந்திருக்கிறது. அப்படியானால் அடுத்து என்ன நடக்கும் என்று சொன்னால், எசேக்கியேல் 39 இந்த யுத்தம் முடிவடைகிறது. 40 தேவாலயம் கட்டப்படுவதை குறித்து ஆரம்பிக்கிறது. 44 வரை தேவாலயம் கட்டப்படுவதை குறித்து சொல்லப்படுகிறது. 44 அந்த தேவாலயத்தில் கடைசி சர்வாதிகாரி அருவருப்பானவன் உள்ளே நுழைவான் என்று சொல்லப்படுகிறது. 37 உலர்ந்த எலும்புகள் உயிரடையும், 38 யுத்தம் ஆரம்பிக்கும், 39 யுத்தம் முடியும், 40 தேவாலயம் கட்ட ஆரம்பிப்பார்கள், 44 அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய சர்வாதிகாரி உள்ளே நுழைவான். 37 சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நடந்து கொண்டே வந்திருக்கிறது. எசேக்கியேல் 38 சொல்லப்பட்ட யுத்தமும் ஆரம்பித்து விட்டது. விசுவாசிகள் கவனியுங்கள், ஏதோ உங்களுக்கு கதை சொல்லவில்லை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லுகிறோம். வேதத்தில் கர்த்தருக்கு ஒரு சுபாவம் உண்டு. தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது ஒரு தீர்க்க தரிசியை வைத்து அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார். அதே நேரத்தில் அது நிறைவேறும் பொழுது கர்த்தர் யாரையாவது வைத்து நிறைவேறுகிறது என்றும் சொல்லுவார். கன்னியின் வயிற்றிலே ஒரு குமாரன் பிறப்பார் என்று சொல்லி ஏசாயாவுக்கு உரைக்கப்பட்டது. அதே நேரத்தில் அவர் பிறந்தவுடன் அவரை நீ காண்பாய் என்று சிமியோனுக்கு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பலியாகி உலகத்தில் வந்து அநேகருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் இருப்பார் என்று ஏசாயாவுக்கு சொல்லப்பட்டது. அவர் அப்படி வந்தபோது யோவான் மூலமாய் உறுதிப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் சொல்லப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு, நிறைவேறும் போது அதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு காலம் உண்டு. இப்போ நீங்க கேட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் 2500 வருடங்களுக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் துல்லியமாய் உரைத்தது அத்தனையும் இந்த 75 ஆண்டுகளுக்குள்ளே துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.